கடக ராசினியர்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சிகள் இந்த வருடம் நடக்க போதுங்க. இதில் எந்தெந்த பயிற்சிகள் அவங்களுக்கு சாதகமா இருக்க போது, இதனால ஒரு சில பிரச்சனைகள் வருங்கிறத பார்க்கலாம். இப்போ திருமணம் யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? திருமணம் அப்படின்றது ஒரு குடும்பம். ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தாலோ அல்லது ஒரு பையன் வீட்டுக்கு போனாலோ அங்க ஒரு குடும்பத்தையே தான் அவங்க புரிஞ்சுக்கணும், செஞ்சுக்கணும். அந்த இடத்துல சில குழப்பங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நபர்களிடம் சேரக்கூடாது, இல்லை இதனால பிரச்சனை வரும் அப்படின்னா எந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க? கடகராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு வீடு, நிலம், மனை இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பக்கூடிய நபர்களுக்கு எப்படி அமைப்பு இருக்குங்க? கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இப்போ வீடு அமையும். பயமே பட வேண்டாம். வீடு மட்டும் இல்ல, பூமி சம்பந்தமான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கட்டின வீடு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்குமோ, அதில் ஒரு ப்ரொமோஷனோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ அதெல்லாமே கிடைப்பதற்கான யோகம் எப்படி இருக்குங்க? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன்ல வேலை காத்துட்டு இருக்கு. கவலையே பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஒரு தானம் தர்மம் செய்யணும்னா எந்த மாதிரி பண்ணலாங்க? யாருக்கெல்லாம் ஆரோக்கிய கோளாறு இருக்கு, ஆனா அந்த ஆரோக்கியம் சரி செய்ய முடியும் செலவு செய்தால் அப்படின்றவங்கள நீங்க தேடி போய் உங்க பணத்துல நீங்க போய் கட்டி அவங்களுக்கு ஆரோக்கியம் சீராறதுக்கு உண்டான செலவுகள் நீங்க தான தர்மம் பண்ணும்போது அது ரொம்ப மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மன திருப்தி உங்களுக்கு பெரிய லெவல்ல வளர வைக்கும். கடகராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா என்ன சொல்லலாங்க? கடகராசி அன்பர்கள் பக்தி பிளஸ் நேர்லவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். கடக ராசினியர்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சிகள் இந்த வருடம் நடக்க போதுங்க. இதில் எந்தெந்த பயிற்சிகள் அவங்களுக்கு சாதகமா இருக்க போது, இதனால ஒரு சில பிரச்சனைகள் வருங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இப்போ திருமணத்துக்காக கடகம் நீண்ட நாட்களாகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அஷ்டம சனி காலம் இருந்தது, அதனாலேயே அவங்களுக்கு திருமணம்ங்கிற கண்டிப்பாக தடையாயிருக்கும். ஸோ இப்போ இந்த திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க, இல்லை காதலில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் வீட்டில் சொல்ல போகிறேன், இதுக்கப்புறம் நான் திருமணமாக மாறணும், இல்லை நான் திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி இப்போ நான் மறுமணத்துக்காக காத்துட்டு இருக்கேன், இப்படி இந்த எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இப்போ திருமணம் யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? இந்த 3 கிரக பயிற்சிகள் பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இல்லைன்றது இல்ல. ஆனா 2ஆம் வீட்ல கேது இருக்கு அப்படின்றதும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். திருமணம் அப்படின்றது ஒரு குடும்பம். ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தாலோ அல்லது ஒரு பையன் வீட்டுக்கு போனாலோ அங்க ஒரு குடும்பத்தையே தான் அவங்க புரிஞ்சுக்கணும், செஞ்சுக்கணும். அந்த இடத்துல சில குழப்பங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ குடும்பத்துல எதிர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க எடுத்து பேசும்போது கரெக்டா அதை புரிய வைக்கிறது உங்க கையில இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இப்போ அரேஞ்ச்டு மேரேஜ் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல மாமன் மச்சான்ற ஒரு கருத்து வேறுபாடும், அந்த மாமனார் என்னமோ ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறதும் இருக்கும். ஸோ இங்க அந்த குடும்பம் அப்படின்றது அமையாது அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. அமையும். ஆனா அந்த இடத்துல ஒரு சிறு முயற்சி தேவை. அதே மாரி யோசிச்சு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. எடுத்தோம் கவுத்தோன்ற ஒரு விஷயம் வேண்டாம். மறுமணம் பண்ணும்போதும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுல பண்ண மிஸ்டேக் இதுல பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் கடக ராசிக்கு இந்த மே மாசத்துக்குள்ள, அதாவது குரு பெயர்ச்சி ஆறதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்துல குரு இருக்கார். ஸோ அதுக்கு முன்னாடியே திருமணம் எல்லாம் அமையறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. கடக ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றத அவங்க சுய ஜாதகம் கண்டிப்பா நீங்க பார்த்துக்கணும். அண்ட் அமைப்பு அப்படின்றது நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இப்பவே, அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சி லாபகரமா நிறைய விஷயங்கள் பண்ணுச்சு. ஆனாலும் சனியும் ராகுவும் கேதுவும் இப்ப இருக்கக்கூடிய நிலையில சில மைனஸஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டா அகைன் நீங்க என்னன்னா டபுள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு உடம்பு தாங்குமா, இதுக்கு முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு பண்றது சிறப்பு. பட் அகைன் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இதுல முக்கியமா நான் சொல்ல விரும்புறது இப்போ ஒரு அயன் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, அந்த அயனுக்கு உண்டான எலிமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரொசீஜர் அப்படின்றதுக்கு போங்க. அவசரம் அப்படின்றது மட்டும் வேண்டாம். பட் குடும்பம் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடகராசி நேயர்கள் இந்த 3 கிரக பயிற்சி பண்ணி ஒரு சில நபர்களிடமிருந்து தப்பிச்சிருக்கணும், இந்த நபர்களிடம் சேரக்கூடாது, இல்லை இதனால பிரச்சனை வரும் அப்படின்னா எந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க? கடகராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நட்பு வட்டாரத்துல நிறைய கடகராசி அன்பர்களுக்கு புரிஞ்சிடுச்சு நட்புன்னா என்ன, யார நம்பணும், எந்த சொந்தக்காரங்கள நம்பணும் அப்படின்றதெல்லாம் நிறைய புரிஞ்சிடுச்சு. பட் ஸ்டில் இப்ப நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கிறதுனால திடீர்னு அகலக்கால் வச்சிடுவாங்க. ஸோ அகலக்கால் அப்படின்றது அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்களே பண்ணினாலும் சரி, உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து அகலக்கால் வச்சாலும் இப்போ வேண்டாம். நீங்க எல்லா விஷயத்தையுமே ஒரு டாக்குமெண்ட் பண்ணி இதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணணும், எவ்வளவு
பண்ணக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பண்ணல அப்படின்னா சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கடகராசிக்கு நெறைய விஷயங்கள் ப்ளஸ்ஸா இருந்தாலும் கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில ஒரு வீடு, நிலம், மனை இந்த மாரி விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பக்கூடிய நபர்களுக்கு எப்படி அமைப்பு இருக்குங்க? கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இப்போ வீடு அமையும். பயமே பட வேண்டாம். வீடு மட்டும் இல்ல, பூமி சம்பந்தமான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நெனைக்கிறீங்க, இப்ப வாங்குவீங்க. ஒரு இடத்த விக்கணும்னு நெனைக்கிறீங்க, நல்ல விலைக்கு இப்போ விப்பீங்க. ஒரு கட்டுன வீடு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே தடைப்பட்டு போயிட்டு இருந்தாலும், வீடுன்ற சமயத்துல இப்போ நல்ல இன்ஜினியர், நல்ல உங்களுடைய ஆசைகள் நிறைவேறி வீடு கட்டணும் அப்படின்னா, மாடி வீடே கட்டுறதுக்கு உண்டான யோகம் கடகராசி அன்பர்களுக்கு இப்ப காத்துட்டு இருக்கு. கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில எதிரிகள்னால வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது எந்த அளவு இருக்கும் மேம்? அதே மாரி கோர்ட் கேஸ் எதா இருந்தாலுமே அது ஒரு முடிவுக்கு வருமாங்க? கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைக்குரிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு சூப்பரா அது முடிஞ்சு போயிடும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல. யாரோ வந்து வழிகாட்டுவாங்க. அந்த யாரோ அப்படின்றது யாருன்றது நமக்கு தெரியாது. குருனுடைய ஆசீர்வாதம் பெரிய லெவல்ல கிடைக்குது. அந்த குரு வந்து உச்சம் பெறுறதே கடகத்துல தான். அவர் 6ஆம் வீட்ட பார்க்கிறார். தன்னுடைய விசேஷ பார்வை 7ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்போ அவர் பார்க்கும்போது எந்த ரூபத்திலயும் வந்து யார் மூலியமா வந்து கரெக்ட்டான ஒரு அமைப்பு, சூப்பரான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதனால சுபிக்ஷம் வீட்ல சந்தோஷம் கலகலப்போட இருக்க போறீங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, இஎம்ஐ, லோன் இதுல எல்லாமே சிக்கிட்டு இருக்காங்க மேம். அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில எப்படி ஒரு முடிவு கிடைக்குங்க? கடகராசி அன்பர்கள் வந்து நெறைய லோன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. கடன் இல்லாத கடகராசியே இல்ல. அதுவும் நம்பி, நம்பி, நம்பி ஏமாந்து போனவங்கலாம் கடகராசி நெறைய மெச்சூரிட்டி. இன்னும் சொல்லணும் அப்டின்னா, அவங்க வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்க குடும்பத்தாருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அது கண்டிப்பா நம்பி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. ஆனா, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் லாஸ்ட் ஒரு பாயிண்ட்னால கிடைக்காம போயிருக்கும். அந்த ஃபால்ட் இவங்களுடைய அசால்ட் தனத்தினால தான் அப்டின்றது இப்போ புரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது, இனி கடன் வந்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வராது. அதே மாரி எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆலோசிச்சு ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் ஆகட்டும், எதுலயுமே அவங்க வந்து நுழைஞ்சு டெப்த்துக்கு போய் இப்ப பண்ணுவாங்க. அதனாலேயே வந்து நெறைய பிளஸஸ் அமையும். இனி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கடகராசி அன்பர்களுக்கு இதுல கிடையாது. கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்குமோ, அதில ஒரு புரமோஷனோ, இல்ல இன்கிரிமென்ட்டோ அதெல்லாமே கிடைப்பதற்கான யோகம் எப்படி இருக்குங்க? நெறைய கடகராசி அன்பர்களுக்கு வேல போனவங்க எக்கச்சக்கமான பேர். அந்த வேல போனதும் பார்த்தீங்கன்னா, இவங்க லீவ் போட்டதுனாலேயே நெறைய பிரச்சனைகள். அது இவங்களால கூட இல்ல. அவங்க குடும்பத்தாருக்கு உதவுனதுனால நெறைய பேருக்கு வேல போயிடுச்சு. இப்ப தேடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேல கிடைக்கும். அந்த வேலை அப்படின்றது திருப்திகரமாவுமே நீங்க எப்படி இப்ப போய் பேசுவீங்க அப்படின்னா, "சார் குடும்ப பிரச்சனை இப்படி இருக்கு. நான் கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா நான் வேல பண்ணி தரேன். ஆனா எனக்கு இந்த டைமிங்ஸ் காலையில 8:00 முடியாது. நான் 11லேருந்து வரேன். ஆனா, உங்களுக்கு நைட் 10 வரைக்கும் நான் வொர்க் பண்ணி குடுக்குறேன். ஸோ, உங்களுடைய வொர்க் கம்ப்ளீஷன் இருக்கும். அப்படின்னு சொல்லி வேலை கேட்பீங்க. அவங்களுமே உங்கள பாராட்டி, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கம்ஃபர்டபிள் ஜோன்ல வேலை காத்துட்ருக்கு. கவலையே பட வேண்டாம். கடகராசி நேயர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? புதிதா பிசினஸ் தொடங்குறவங்களுக்குமே இது யோகமா இருக்குமாங்க? கடகராசி அன்பர்களுக்கு இப்ப தொழில் அப்படின்றது 3 விதமா நான் சொல்றேன். இப்போ ஒரு வேலையில இருக்கீங்க. அந்த வேலை வந்து போயிடுச்சு. அப்ப என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லும்போது, ஃப்ரீலான்சரா உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேட்ஜ வச்சு நெறைய ஆன் சைட் இன் த சென்ஸ் ஃபாரினோட நீங்க கனெக்ட் ஆனாலும் சரி, அல்லது நீங்க ஆன்லைன்லேயே நெறைய பிசினஸஸ் பண்ணினாலும் சரி, ஸோ உங்க மன திருப்தியான வேலை கிடைக்கும். நம்ம எதுக்கு தொழில் பண்றோம்? ஒரு விஷயத்த சம்பாரிக்கிறதுக்கு. அது இந்த வழியில தான் அப்படின்னு டைமிங் டூ டைமிங் இல்லாம, உங்களுடைய நைட் கூட உட்கார்ந்து அதுக்குண்டான சம்பாத்தியம் கண்டிப்பா வரும். அப்ப வேலை அமையும் இல்லையா? அமையும். அது மட்டும் இல்லாம புது வேலை, புது டெக்னிக்கா நீங்க வந்து உள்ள நுழைவீங்க. இப்போ ஒரு வேலை பண்ணிட்டுருக்கீங்க, அதாவது தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, நெறைய வேலையாட்கள நீங்க ஹையர் பண்ணி, அத வந்து டிவைட் பண்ணி குடுத்துமே வந்து பிட்ஸ் அண்ட் பிட்ஸா பண்ணி, அத ஜாயின் பண்ணி சூப்பரா நீங்க தொழில்ல வந்துடுவீங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில ஒரு தானம், தர்மம் செய்யணும்னா எந்த மாரி பண்ணலாங்க மேம்? கடகராசி அன்பர்கள் இப்ப ரொம்ப முக்கியமா தானம் பண்ணணும் அப்படின்றது, தானம், தர்மம் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா அது உங்களுக்கு அப்படின்றது கடகராசினால என்ன? அன்பு, ஆசை. ஒருத்தரோட கஷ்டத்த அவங்கள்தான் நெனச்சு அவங்க பண்ணுவாங்க. அப்போ யாருக்கெல்லாம் ஆரோக்கிய கோளாறு இருக்கு, ஆனா அந்த ஆரோக்கியம் சரி செய்ய முடியும் செலவு செய்தால் அப்படின்றவங்கள நீங்க தேடி போயி, அவங்களுக்கு உண்டான ஆரோக்கியத்துக்கு உண்டானது டைரக்ட்டா கையில குடுத்துறாதீங்க. ஏன்னா கடகராசி ஈஸியா நம்பிடும். அப்ப அந்த பணத்த வந்து அதுக்கு யூஸ் பண்ணாம வேற எதுக்காவது யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் பில்ல நீங்க கட்டுங்க. உங்க பணத்துல நீங்க போய் கட்டி, அவங்களுக்கு ஆரோக்கியம் சீராறதுக்கு
அதுக்கு உண்டான செலவுகள் நீங்க தான தர்மம் பண்ணும்போது, அது ரொம்ப மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மன திருப்தி உங்களுக்கு பெரிய லெவல்ல வளர வைக்கும். கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில செல்ல வேண்டிய கோயில் அப்டின்னா என்ன சொல்லலாங்க? கடகராசி அன்பர்கள் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. திருப்பதி அப்படின்றது சந்திரன். மனசு சந்தோஷமா இருக்கும். முடிஞ்சா நீங்க வந்து கோயில்ல போய் பெருமாள பார்த்துட்டு வரலாம். அப்படியே இல்லையா, திருப்பதியில போய் நீங்க ஒரு 2 நாட்கள் நீங்க நைட் தங்கிட்டு வந்தாலே பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் திருச்சி பக்கத்துல திருவானைக்கோவில் ஜம்புகேஸ்வரர்ன்னு இருக்கு. அங்க நீங்க போய் அங்க ஜலகண்டீஸ்வரர்ன்னு இருப்பாரு. அங்க நீங்க போய் சிவன வழிபாடு பண்ணிட்டு, அங்க இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே, நெறைய பிளஸஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. கடகராசி நேயர்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி மேம். வணக்கம்.